கூட கொடுக்குற கீ ஃபேக்கான கீயாக இருக்க சான்சஸ் இருக்குது. இங்கே அது ரியல் இல்லைனா நிறையா ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. நான் என்னோட எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். பெரிய ஃபோர்ஜரி நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்காமடேஷன் இன் லண்டன், அக்காமடேஷன் இன் யூகே. இங்கே பொதுவாக இங்கே உள்ள என்ட்ரி ஆகிற எல்லாருக்கும் இருக்க போகிற பெரிய ஸ்டார்டிங் ட்ரபிள் என்னென்னா அக்காமடேஷன். பொதுவாக இங்கே இருக்க யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே, இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்டில் இருந்தால் அக்காமடேஷன் குட்டு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, க்ரைட்டீரியாஸ் இருக்குதுன்னு சொல்லி கிரியேட் பண்ணுறாங்க. அதை பார்த்தா நானும் வந்தேன், விச் இஸ் வெரி நைஸ். பட் அவங்க மிஸ் பண்ண சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அக்காமடேஷன் பக்கத்தில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது இங்கே நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த ஊருக்கு ரெண்டு ஆப்ஷன் எல்லாம் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஒன்று ஸ்டூடெண்ட்டாகவும், இன்னொன்று ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ் வராங்க. 2 லட்சம் பேர்லேருந்து 3 லட்சம் பேர் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸாக வராங்க. 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் பேர் வரைக்கும் எம்ப்ளாயிஸாக வராங்க. ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு பேச போகிற முதல் விஷயம் அக்காமடேஷன் தான். அவங்களுக்கு 3 ஆப்ஷன் தான் இந்த ஊரில் இருக்குது. ஒன்று ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் இருக்குது ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், 2வது ப்ரைவேட் அக்காமடேஷன், 3வது ஷேரிங் அக்காமடேஷன்ஸ். ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன்ஸ்னால் நீங்கள் எந்த காலேஜ், எந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட போர்ட்டல்லே ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆல்சோ நீங்கள் வெப்சைட் செக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன்ஸ் நியர் மீ ஆர் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் நியர் டு திஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் போய் செக் பண்ணி எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் விச் இஸ் ப்ரைவேட் அக்காமடேஷன். ப்ரைவேட் அக்காமடேஷன் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் அக்காமடேஷன்ஸும் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு 3 வெப்சைட்ஸ் இருக்குது. எனக்கு பொறுத்தவரை டாப் 3 வெப்சைட்ஸ் நான் சொல்கிறேன். சில தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, பட் அதை நான் ப்ரிஃபர் பண்ணலை. நான் செக் பண்ணி எடுத்த 3 வெப்சைட்ஸை நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். ஒன்று ஜூப்லா, 2வது ஸ்பேர் ரூம், 3வது ரைட் மூவ். இந்த 3 வெப்சைட்ஸ்லையுமே நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் லேண்ட்லார்ட் ஆர் ஃப்ரம் ஏஜென்ட் ஆட் போஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டான ரிப்ளைஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அப்பாயின்மெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் இதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஷேர்ட் அக்காமடேஷன்ஸ் விச் இஸ் வே மோர் ஈஸி அண்ட் குட். எங்களுக்குலாம் அதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இந்த ஊருக்கு வந்தபோது நான் ஃபஸ்ட்டு எடுத்த ஷேரிங் ரூம் வந்து ஒரு 4 பெட்ரூம் ஷேரிங் ரூமாக இருந்துச்சு. 2 சிங்கிள் பெட்ரூம், 2 டபுள் பெட்ரூம். நான் ஒரு சிங்கிள் பெட்ரூம் எடுத்திருந்தேன். அந்த சிங்கிள் பெட்ரூமுக்கு £265 ரெண்ட்டாக கொடுத்தேன். அது வந்து இங்கே இருக்கிற ஈஸ்டாம்னு சொல்லுவாங்க. அந்த ஜெகமேந்திரம் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் லிட்டில் மதுரைன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஈஸ்டாம் பக்கம் போனோன்னா அது அப்படி தான் ஒரு இது கொடுக்கும். நான் அந்த பக்கம் போகும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக காமிக்கிறேன். அது உங்களுக்கு ஒரு மதுரைன்னு இல்லை, ஒரு தமிழ்நாட்டு ஃபீல் கொடுத்துரும். நீங்கள் ஊரை மிஸ் பண்ணுறதுனால போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். £265 ஸ்டார்ட் பண்ணேன். அது என்ன நம்ம ஊர் காசுக்கு ஒரு 27,000 மாதிரி வந்திருக்கும். நம்ம அக்காமடேஷன் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிளாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வரவங்க அவங்களோட கம்பெனி டீல்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை விசா ப்ராசஸ் அப்போது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸாக வர எல்லாருக்குமே விசா ஃபார்ம்லேயே அவங்க கேட்குற முதல் விஷயம் என்ன கேட்பாங்கன்னா, அக்காமடேஷனோட அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் அக்காமடேஷனோட அட்ரஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஊரில் இருந்தே இப்போ நான் சொன்ன வெப்சைட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி ஒரு வீடு சூஸ் பண்ணி அவங்களுக்கு பணம் பே பண்ணி, இங்கே நிறையா ஸ்கேமர்ஸ் வேறு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யூகேல இருக்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட சொல்லி வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு பே பண்ணுங்கள். இந்த தனியாக இருக்கும்போது என்ன ரொம்ப பெரிய சிக்கல் அப்படின்னா, உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பா இருக்காங்க, உங்களுக்கு பெரிய ப்ரெஷர் இருக்காது, ஈஸியாக நீங்கள் சமாளிச்சுட்டு போயிடுவீங்க. பட் இங்கே இருக்கும்போது உங்கள் ரெண்ட் என்ன, உங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன, உங்களோட ஃபுட் காஸ்ட் என்ன, உங்கள் க்ராசரிஸ் என்ன, எல்லாமே நீங்கள் தான் பார்த்தாகணும். அதனால் வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் ஒரு பேச்சுலர் லைஃப்பில். அது யூகேல, அப்ராடில், அதுவும் லண்டனில் இருக்கும்போது ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ண. ரொம்ப கான்ஷியஸாக அதை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். அது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்க போகிற வீடு உங்களோட யூனிவர்சிட்டி கிட்ட பார்க்கக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். யூனிவர்சிட்டிஸ் கிட்ட நீங்கள் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே பண்ணுற பிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, யூனிவர்சிட்டிஸ் கிட்ட வீடு பார்த்துக்கிறது, பக்கத்தில் இருக்கும், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்கே லண்டனுன்னு இல்லை, பொதுவாக யூகேலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 days தான் யூனிவர்சிட்டிஸுக்கு கூப்பிட்றாங்க. ரெஸ்ட் ஆஃப் த டேஸ்லாம் ஆஃப்லைன் கிளாஸஸ் அப்படின்னு ஆஃப்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் யூனிவர்சிட்டிஸ் கிட்ட வீடு பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பேட் ஐடியா. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்க்க போகிற வீடை கூகுள், இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிற இந்த எல்லா வெப்சைட்ஸும் சேர்த்து நீங்கள் ஒரு வீடு பார்க்குறீங்க. அந்த வீட்டில் ஒரு போஸ்ட் கோடு அப்படின்னு இருக்கும். நம்ம ஊரில் பின்கோடு மாதிரி இந்த ஊரில் போஸ்ட் கோடு அப்படின்னு சொல்லி விஷயம் இருக்குது. இந்த போஸ்ட் கோடை நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கூகுள் மேப்லேயே சேட்டலைட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்.
என்னை பொறுத்தளவு நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, இங்கே வரப்போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தேட போகிற முதல் விஷயம் அக்காமடேஷனாக இருந்தாலும், 2வது விஷயம் பார்ட் டைம் ஜாப். ஸோ நீங்கள் பார்க்க போகிற அக்காமடேஷனுக்கு பக்கத்துலேயே நிறையா சூப்பர் மார்க்கெட்ஸும், நிறையா மார்க்கெட்டும், நிறையா ஷாப்ஸும் இருக்க மாதிரியான வீடு நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் பார்ட் டைம் ஜாப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் உங்களோட பார்ட் டைம் ஜாபையும் மைண்டில் வச்சுக்கிட்டே நீங்கள் பார்க்க போகிற வீடு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் போஸ்ட் கோடை வச்சு நீங்கள் சரௌண்டிங்கில் பாருங்கள். நிறையா ஷாப்ஸும், நிறையா மார்க்கெட்ஸும், நிறையா சூப்பர் மார்க்கெட்ஸும் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். நிறையா மார்க்கெட் இப்படி நீங்கள் நிறையா கடைகள் இருக்கிற இடத்துல நீங்கள் வீடு பிடிக்கல. இன்னொரு நல்ல விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப குறையும். பிகாஸ் இங்கே இருக்கிற எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு கிட்டையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% ஆஃப் ரஷ் ஏரியா. அந்த இடத்துல டியூப் ஸ்டேஷனும் இருக்கும், பஸ் ஸ்டேஷனும் இருக்கும், ரொம்ப ரொம்ப பக்கத்தில். நம்ம ஊரில் மெட்ரோ, இந்த ஊரில் டியூப் ஸ்டேஷன். அங்கே அப்படி தான், இங்கே இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ஒர்க்குக்கோ இல்லை உங்களோட யூனிவர்சிட்டிக்கோ ஒரு பஸ்ஸோ ஒரு ட்ரெயினோ பிடிச்சி நீங்கள் டேரெக்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரபிள். பட் இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். 3 மந்த்ஸ்க்கு அப்போ தான் யூனிவர்சிட்டி நம்ம அப்போ தேடிக்கலாம் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணாதீங்க. இல்லை 3 மந்த்ஸ்க்கு அப்போ நம்ம போய் ஜாப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணாதீங்க. இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 மாதம் டைம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம் இருக்குது, ஓகே இங்கே டியூப் ஸ்டேஷன் இருக்குது, இங்கே பஸ் ஸ்டேஷன் இருக்குது, இங்கே இதை பிடிச்சி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்தளவு பஸ் ரொம்ப ப்ரிஃபரபிள். ஏன்னா உங்களுக்கு ஒரே காஸ்ட்டில் டக்குன்னு நீங்கள் போயிட்டு இறங்கிடலாம். பட் ட்ரெயினுங்கிறது இங்கே 3 pounds போகும். பட் பஸ்ஸு உங்களுக்கு 1.95 pounds சம்திங் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும், ரொம்ப ஈஸியாகவும், ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். ஸோ பஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பஸ்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்க போகிற யூனிவர்சிட்டிக்கு கண்டிப்பாக பஸ் சர்வீஸ் இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். எல்லா யூனிவர்சிட்டியுமே பஸ் ஸ்டாப்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் பார்க்க போகிற வீடு கிட்டக்க ஒரு பஸ் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி பாருங்கள், இல்லை ஒரு டியூப் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ நான் இருக்கிற வீடு ஷேட் அக்காமடேஷன் தான். இந்த வீடு நார்மலாக இப்போ இந்த ரூம் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் ஒரு 700 pounds to 750 pounds நான் பே பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் நான் இப்போ ஒரு 4 பேர் கூட சேர்ந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ரூமை ஒரு 500 poundsக்கு எடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் பண்ண முடியும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா. இது பிடிக்கிறதுமே இந்தியாவிலேருந்து நீங்கள் இப்போது எங்கே யாரையா காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போடுங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நேரில் வந்தோன்னே இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வாங்க, இந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வாங்க, இங்கே வந்து எனக்கு நீங்கள் டெபாசிட் பே பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கீ கொடுக்குறேன், இல்லை அக்ரிமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலோ நம்பாதீங்க. நீங்கள் டைரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்கள மீட் பண்ணி டெபாசிட் கொடுத்தாலோ, இல்லை நீங்கள் டைரெக்டாக அவங்களோட ஆஃபீஸுக்கு போய் அங்கே டெபாசிட் கொடுத்தாலோ மட்டும்தான் அது ரியல். இல்லைனா நிறையா ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. நான் என்னோடய எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு இங்கே ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு வீடு பார்த்துருக்காங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து ஒருத்தர்கிட்ட காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில். அந்த ஃபேஸ்புக்கார் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. இவங்க 2 பேருமே அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் பின்னாடி ஒரு வீடை காமிச்சு, இந்த வீடு தான் நீங்கள் தங்க போகிற வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு அங்கே வச்சே கேட்டுட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு, ஓகே லேண்ட்லார்ட் அங்கே ஓரமாக நிற்கிறாரு, நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நான் பணத்தை கொடுத்துட்டு கீ எடுத்துகிட்டு வந்துடுறேன், காரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட பணம் 1650 பவுண்டு வாங்கிட்டு அந்த அன்னைக்கு தான் காரில் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் வரவே இல்லை. இவங்களும் அந்த டோர் அப்புறமா கதவு தட்டி பார்த்தா உள்ளே ஆல்ரெடி டெனன்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து வெளில பார்த்துருக்காங்க, இல்லை இது வந்து உங்களுக்கு சொன்னது பெரிய ஃபோர்ஜரி, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த 1650 பவுண்டை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலை. 1500 பவுண்டு 1,65,000 ரூபா கிட்ட. அந்த லிட்டிங் ஏஜென்சி டேட்டா விசிட் பண்ணுங்கள். ஒரு நாள் ஒரு பஸ் காசோ ஒரு ட்ரெயின் காசோ பார்க்குறதுக்கு இல்லை சோம்பேறித்தனப்பட்டுட்டு அங்கே போகாமல், ஓகே நான் இங்கே வந்துடுறேன், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுங்க, நான் பே பண்ணிடுறேன், நீங்கள் வந்து கீ கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு கீயே கூட கொடுக்குற கீ ஃபேக்கான கீயாக இருக்குது சான்சஸ் இருக்குது. இங்கே மேபி இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேர் கூட ஏமாந்துருக்கலாம், இல்லை இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இது உங்களுக்கு இப்போ புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது இங்கே யூகேல நிறைய நடக்குது இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ். ரொம்ப லைவில் வந்து நின்று உங்களுக்கு வீடை காமிச்சு கையில் காசு வாங்கிட்டு ஓடிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஆட் இருக்குது அப்படின்னு சொல்லி காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக விசிட் பண்ணி போகாதீங்க, அது ரொம்ப டேஞ்சரும் கூட. ஸோ வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் நிறையா இருக்குது, அந்த ஆப்ஸில் செக் பண்ணுங்கள். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லை நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க இங்கே யூகேல, நிறைய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க. என்னையும் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம், நானும் ரிப்ளை பண்ணுறதுக்கு எப்போயுமே ரெடியாக இருக்கேன். நீங்கள் கேட்டு நான் கூட வெரிஃபை பண்ணி சொல்கிறேன். பட் தெரியாத இடத்துல பே பண்ணி அமௌண்ட் ஏமாந்துடாதீங்க. ஓகே, ஸ்டே சேஃப், பாய், see you in next வீடியோ. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுப்போம், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். see you.
பாய்.